சென்னை ஓட்டேரியில் உள்ள நகை பட்டறையில் 3/4 கிலோ தங்க நகைகள் திருடப்பட்டிருக்கிறது. தலைமறைவாக உள்ள ஊழியரை தேடி வருகிறார்கள் போலீசார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த திருட்டு சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். சென்னை அண்ணா நகர் சாந்தி காலனியை சேர்ந்தவர் ஷேக் சம்சு ஆலம் என்பவர். இவர் ஓட்டேரி படவட்டம்மன் கோயில் சாலையில கடந்த 15 ஆண்டுகளாக நகைப்பற்றை செய்யக்கூடிய நகைக்கடை பற்றையை நடத்தி வருகிறார். இந்த நிலையில இவரது நகைக்கடையில கடந்த 2 வருடங்களாக மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த அப்துல் நசீம் என்பவர் பணியாற்றியவர். குறிப்பாக அந்த நகையை கொடுக்கும் போது, உரிமையாளர் கொடுக்கும் போது இவர் பாலிஷ் செய்துவிட்டு கொடுக்கக்கூடிய பணியை தொடர்ச்சியாக செய்து வந்தார். இந்த நிலையில நேற்று முன்தினம் உரிமையாளர் பிரபல நகைக்கடையில நகைகளை சப்ளை செய்வதற்காக இவரிடம் சுமார் 3/4 கிலோ எடை கொண்ட 95 சவரன் நகையை பாலிஷ் செய்வதற்காக அப்துல் நசீமிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அவர் அப்துல் நசீம் நகைகளை பாலிஷ் செய்துவிட்டு திடீரென தான் வெளியில் சென்று சிகரெட் பிடித்து வருவதாக சொல்லிவிட்டு வெளியே சென்றவர். அதன் பின்பாக அவர் நீண்ட நேரமாக வராதால சந்தேகம் அடைந்த உரிமையாளர் ஷேக் இது தொடர்பாக ஓட்டேரி காவல் நிலையத்தை புகார் அளித்துள்ளார். புகாரின் பேர்ல சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார். குறிப்பாக அந்த நகையுடன் திருடி சென்ற அந்த நபரை பிடிப்பதற்காக ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் இவரது புகைப்படத்தை அனுப்பி இவர் எங்கிருந்தோ இங்கு சென்றாரா என்ற கோணங்கள்ல தற்போது போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக 3 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.